தேற்றரவாளன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:15-16. இயேசு பிதாவிடம் சென்ற பிறகு உலகில் அவர் தொடங்கிய பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அப்பணியை இயேசுவின் சீடர்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். சீடர்களுள் இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து துன்ப நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலும் ஊக்கமும் அளித்து ஆபத்து காலத்தில் அவர்கள் சார்பாக நின்று அவர்களுக்கு ஆதரவாக பேச இயேசு ஆவியானவரை தந்தையிடமிருந்து அனுப்புகிறார். அவரே தேற்றரவாளன். இயேசு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நிறைவேற்ற துணை புரிபவர். தேற்றரவாளன் பிதாவின் கொடை. தம்மிடம் கேட்பவர்களுக்கு பிதா எவ்வளவோ அதிகமாய் தூய ஆவியை அளிப்பார். தேற்றரவாளன் நமக்கு ஆசிரியராயிருப்பார். இயேசுவை பற்றி சாட்சியம் கூறுவார். முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். தேற்றரவாளன் துணையோடு செயல்படுவோம். துன்ப சூழலில் நகோமியின் மருமகள் ரூத் போவாசை திருமணம் செய்து ஒரு மகனை பெற்றபோது பெத்லகேம் ஊரார் நகோமியை பார்த்து, உன் வயோதிப காலத்தில் உன்னை ஆதரிக்க உன் குடும்பத்தில் ஒரு மகனை தந்தார் என்று வாழ்த்தினர். நமது வாழ்வின் எந்த சூழலிலும் நம்மை தேர்தல் செய்கிற ஆண்டவரை சார்ந்திருப்போம். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.